Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ஷனை போட போறோம். அவர் மீம் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு, நம்ம மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு போட்டிருக்காரு. சிஎம் விஜய் அண்ட் ஆக்டர் ராகவா லாரன்ஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி. ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் மீம் ரியாக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு என்ன சார் சார் நண்பர்களே, திடீர்னு யோசிச்சு பார்த்தேன், 6 மாசம் ஆயிட்டு. ஆமா, ஜூன்ல இருக்கோம்ல, ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஆனா 6 மாசம் ஆயிட்டா? பிக் பாஸ் இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் 2-3 மாசத்துல அடுத்த பிக் பாஸே வரப்போகுது. இடையில ஒரு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு நெருக்கமான கேம் நீங்களே விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஏன்டா எப்போ ஸ்டார்ட் ஆக போற பிக் பாஸ் ஷோக்கு இப்பவே ஆள் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கரெக்டாக தான் ப்ரோமோ விடுறானுங்க. அப்போ இன்னும் 6 மாசத்துல அடுத்த வருஷம் வர போகுது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, வருஷம் இந்த நியூ இயர் ரிசல்யூஷன் சொல்லி ஒன்று ஏமாத்திரியே, அதான் இந்த டயட்டு ஒர்க் அவுட்டு. வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் எங்களை நாங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 6 வருஷமா டெய்லி 20ஆம் தேதி அளவில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம். அப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பெரிய பெட்டியை எடுத்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்றா அப்படி கடக்குன்னு செட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்கிறது, அப்பாடா இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை மறுபடியும் கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மடிச்சு பெட்டியில் வச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த கிறிஸ்மஸ் ஸ்ரீலங்காவில் தானே சொல்லிட்டு இப்படி இப்படி தூங்கி அடுத்த நாள் எழும்பி பார்த்தா டிசம்பர், அடுத்த டிசம்பர். என்ன சார் டக்குன்னு போயிடுச்சு. சரி, கிறிஸ்மஸ் ட்ரீயை மறுபடியும் எடுத்து கடக்குன்னு கூட்டிட்டு இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை மடித்து உள்ளே வச்சா அடுத்த கிறிஸ்மஸ் ஸ்ரீலங்காவில் தான்டா. சரி அப்படின்னு தூங்கி எழுப்பணும். அடுத்த கிறிஸ்மஸ் வந்துருச்சு, மறுபடியும் கடக்குன்னு பூட்டிட்டு அடுத்த கிறிஸ்மஸ் ஸ்ரீலங்காவில் தான்டா அப்படின்ட்டு. அது மட்டும் நம்மளால முடியுது. இந்த 26 அதான் சொல்லுவோம். போன கிறிஸ்மஸ்க்காக தான் சொன்னோம், இந்த அடுத்த கிறிஸ்மஸ் வரப்போகுது. இப்போதைக்கு ஊருக்கு போகிற அறிகுறி எங்கள் கண்ணுக்கு தெரியல. அதனால அதே டயலாக இப்போ நான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்மஸுக்கு சொல்றதுக்கு கடக்குன்னு பூட்டிட்டு அடுத்த கிறிஸ்மஸ் ஸ்ரீலங்காவில் தான்டா அப்படின்னு. ஐயா, அதுக்குள்ள அது உதிர்ந்து கம்பியாக வர போகிறது. அதான் அந்த மரம் இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் கம்பி தான் கிடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸு, ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் எங்கடானு? அதுக்கு தான் என்ன ஐயா ஐயா தெரியாம சொல்லிட்டேங்க, நினைச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ ரிசல்யூஷன் ஒன்று எடுக்கவே மாட்டேயா இல்லையா? அப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. இன்னையோட அதை குழி தோண்டி புதைச்சிடுறேன். ஆமா, நீங்க யாராவது இந்த நியூ ரிசல்யூஷனா எடுத்து அதை சக்சஸ் பண்ணிருக்கீங்களா? வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். இது என்ன தெரியுமா, அது போட்டு உழப்புறாங்க சார். ரஜினி சாரோட அடுத்த படம் கமல் சார் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்தோட பேரு தர்மன். அனிருத் மியூசிக்னு போட்டாங்க. அனிருத் வந்து அந்த ஒருத்தருங்களோட கேரக்டர் பேர் வந்தா அதை வச்சே பிஜிஎம் போடுவாருங்கிறதுக்காக இப்பயே அந்த பேர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, படத்தோட பேர் தர்மன்னு. உடனே இப்படிதான் அனிருத் பிஜிஎம் போடுவாரு, தர்மா வராண்டா அவன் தர்மம் பண்ணிட்டு வராண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு படம் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கே ட்ராவல் பண்றாங்க. அவ்வளவு வன்மமா சூப்பர் ஸ்டார் மேல. ஏன் சார் ஃபர்ஸ்ட் மீம் இந்த கொடுமையை பாருங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சூர்யா சாரோட போட்டோ எடுக்க, அதான் செல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன். என்னடா போட்டோ எடுக்க சொன்னா செல்ஃபி எடுத்துட்டு இருக்க? போச்சடா போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? அவரும் பொறுமையா வைக்கிறேன். கையெல்லாம் போட்டிருக்காரு தோல்ல. இந்த மாதிரி வாய்ப்புனா இதுக்கப்புறம் எப்பவுமே கிடைக்காதுடா. இந்த வீடியோ கிடைக்கும் அவ்வளவுதான். வேண்டாம்டா, வெந்த முள்ள வேலை பார்த்தாரா? பாவம், அவர் வீட்டுக்கு போயிட்டு இதை பார்த்து இவர் இருப்பாரு சிரிச்சுக்கிட்டு எடுத்துட்டு பாடுறா.
உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. இல்லைன்னா ஆன்லைன்ல ஜாலியா இல்லாம ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும்ல. அனில் நீ இன் மார்னிங் சொல்லிருந்தா அப்படியே மெதுக்கிறேன். காலையில் எப்படி இருக்கும் என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. கிட்டத்தட்ட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு நண்பர்கள் ஒரு சில பேர் வந்துட்டு காலையில சிஎம் விஜய் சட்டமன்றத்தில் பேசினார்ல, அதை வச்சுக்கிட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஸ்டேட்டஸ் போறது, ஸ்டோரி வைக்கிறது, போஸ்ட் போறதுன்னு ஃபயர் தான். அது தலைவரோட ஸ்டைலுங்க, தலைவருடைய அது ஸ்வாக். நானும் அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்படியே நைட்டு போனீங்கன்னா அப்பதான் சம்பவமே நடந்துச்சு. பாவண்டா, அவனோட சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையடா. என்னடா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க போல. எந்நேரமும் கத்திலே நடக்கிற மாதிரியே இருக்கு. அதுவும் இந்த கேக் இமேஜ் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பிராண்ட்ஸ்னா அவங்களோட ப்ராடக்ட் வச்சு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ப்ரமோஷன் பண்றதுக்கு இந்த போட்டோ தான் கிடைச்சதாடா? இந்த ஏஐ வச்சுக்கிட்டு அநியாயம் பண்றீங்கடா. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைவீங்கடா இந்த ஊர்ல. ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நிமிஷம், இப்ப அதையும் இதையும் லிங்க் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்குது. நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட தலைவர் ஸ்டைலே ஃபாலோ பண்றாரு இவரும். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தலைவருமே இதே போல டைரக்டா அரசியலுக்கு வராம ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டு இருப்பாரு. ஸோ அதே போல லாரன்ஸ் அவர்களுமே தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு. லாரன்ஸ் சாரோட அந்த வீடியோ 11ஆம் தேதியா எப்பயோ நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் என்னோட முடிவு என்னங்கிறதுக்கு. அப்போ எல்லோரும் 11ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்த்தா காலையில் ஒரு 18 நிமிஷத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வருது. நானும் 18 நிமிஷம் உட்காந்து பார்த்தேங்க. அவர் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அவர் கஷ்டப்பட்டது, சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணது, அப்புறம் அவங்க அம்மா தம்பி அப்படின்னு மொத்த கதையும் சொல்லி அங்கங்கே அரசியலை தெளிச்சிட்டு கடைசியில் நான் அரசியலுக்கு வரணுமா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வீடியோ முடிச்சிட்டாரு. 18 நிமிஷமாக உட்காந்து பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு? வந்தால் வாங்க, வரலைன்னா வரலைன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, ஆடியன்ஸ் என்ன சொன்னாலும் இதைத்தான் ஆடியன்ஸும் விரும்புகிறாங்கன்னு சொல்லி அதை தான் பண்ண போகிறீங்க. எதுக்கு சார் 18 நிமிஷம் உட்காந்து நீங்கள் இப்போ வருவீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உட்காந்தா கடைசியில் எங்ககிட்டே சொல்லிட்டு மறுபடியும் தொடரணும்னு மட்டும் வழிச்சாரு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் என்ன முடிவுங்கிறது தெரியல. அடுத்து சேலத்துல ஒரு மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்துட்டு என்ன முடிவுன்னு பேசி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மக்கள் முடிவு மக்கள்கிட்ட திருப்பி விடுறீங்க. ஆனா எனக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. மக்கள் தான் வேணான்ட்டாங்க, மக்கள் கிளம்புங்க. இல்ல லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நானே நேர்ல கூட பார்த்துருக்கேன். அதனால அவர் வந்துட்டு அரசியலுக்கு வந்தா நல்லதாக இருக்கும். ஆனால் எந்த கட்சிக்கு அவர் போவார், எந்த கட்சி சார்பாக அவர் வந்துட்டு நிற்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் அவர் பேசுனதை பார்க்கும்போது டிவிக்கே தான் போவார்னு நினைக்கிறேன். என்னங்கிறத பார்க்கலாம். ப்ரோ நம்மளும் லூசு மாதிரி ஆக்ட் பண்ணி ஏன் ட்ரெண்ட் ஆகக்கூடாது? நம்ம லூசு தான் ப்ரோ, ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுக்கணும், அவ்வளோதான். ரியல் லைஃப்ல நம்ம பண்றதும் அப்படிதான் இருக்கும். என்ன வீடியோ ஒருவேளை நமக்கே தெரியாம நம்ம பண்றத வீடியோ எடுத்து போட்டுட்டாங்கன்னா நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம். இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா. நான் கூட அப்படிதான். How life feels without AI. ரியாலிட்டியில இருக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த ஏஐ டூல்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல. அந்த ஒரு சிச்சுவேஷன் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது. முதல்ல நம்ம படிச்சிருப்போம்ல, ஸ்கூலில் படித்ததை வச்சுட்டு சரி ஒரு அஃபிஷியல் லெட்டர் ஒன்று டைப் பண்ணுவோம் அப்படின்னும் போது நம்மளா படித்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி பாஸ்ட் டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸு அது இது எல்லாம் போட்டுக்கிட்டு தப்பாக லெட்டர் எழுதிடுவோம். அதை கொண்டு போய் ஒரு அஃபிஷியல்ஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சிடும் அது. ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், இது நானாக எழுதின லெட்டர் பார்த்தியா அப்படின்னு. இப்போ அந்த கஸ்டமர்லாம் உங்களுக்கு தேவையில்லை சார்.
நீங்கள் தப்பாக ஏஐ கிட்ட எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு இப்படி ஒரு விஷயத்த அந்த ஆள்கிட்ட சொல்லணும் சார் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதில் அடிக்ட் ஆனவங்க இதுலையே இருப்பாங்க. ஒரு நாள் ஃப்யூச்சரில் இன்னைக்கு ஏஐ இல்லாமல் எங்க நீங்கள் சொந்தமாக ஒரு லெட்டர் எழுதுங்க அப்படின்னா as I am suffering from fever அப்படி கேவலமாக கன்றாவியாக பாட்டு மிஸ்டேக்ஸோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட லெட்டர் வரும். நல்ல வேளை அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். அடுத்த ஜெனரேஷனை யோசிச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஐ தான். நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம ஏஐ கிட்ட தான் போய் கேட்குறோம். அது சொல்கிற பதில் வந்துட்டு சரியா தப்பாங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ChatGPT சொன்னால் கரெக்டாக தாண்டா இருக்கும், ஜெமினி சொன்னா கரெக்டாக தாண்டா இருக்கும். கேவலமா போய் சொல்லுவீங்க, மிஷின் போய் சொல்லாது அப்படி நாமளே நம்பிடுறோம். வேற எங்கேயும் நம்ம ரிசர்ச் பண்றதே கிடையாது. ஏஐ போய் சொல்ல மாட்டான்டா. மிஷினுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம ஏஐ எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்க நம்ம ஒண்ணுமே கிடையாது போல. அதனால அதை ஒரு டூலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆனா அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடக்கூடாது. உடம்புல இன்னும் மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல இல்ல, அப்ப யோசிடா. ஏஐ இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரவே கூடாது. எல்லா கடையிலும் உனக்கு பிடிச்ச மாதிரி சட்டை ஒண்ணு இருக்கும். ஆனா அதை எடுத்து பார்த்தா நமக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட் இருக்கும். அதை நம்ம வாங்கலான்னு போய் பார்த்தா நமக்கு ஏத்த சைஸே இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பிராண்டை பொறுத்து சைஸ் மாறுது. எனக்கு எல் சைஸ் தாண்டா கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிராண்ட்ல உங்களுக்கு எல் சைஸ் கரெக்டா இருக்காது. எக்ஸ்எல் எடுக்கணும் இல்லைன்னா எம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரையல் ரூம் இருக்கு, அதுல போட்டு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு டைம் பார்த்தா எனக்கு எஸ் கரெக்டா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, ஓவர் சைஸ் டிஷர்ட் எடுத்துக்காரு போல. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்த மறந்துடுவான், மறக்க வேண்டிய விஷயத்த ஞாபகம் வச்சுப்பான். மண்ட கோளாறு உள்ளவன் லூசு பைய. இந்த மாதிரி தாண்டா நானும். அது எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் மறந்துடுறேன், எதெல்லாம் மறக்கணுமோ அது மட்டும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. மறக்கிறத தவிர வேற வழி இல்ல. நோ, அத நான் விட மாட்டேன். முக்கியமான விஷயங்கள், அப்புறம் வேலை விஷயமா உள்ளது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா தேவையே இல்லாத விஷயங்கள், மறக்க வேண்டிய விஷயங்கள், பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள், அப்புறம் நம்ம லைஃப்ல நடந்த கேவலமான விஷயங்கள், அப்புறம் நாம கேவலமா பண்ண சில விஷயங்கள், இது எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் நைட் ஆனா போதும் எல்லா விஷயமும் அப்படியே ஒன்னா வந்து தூங்க விட மாட்டேங்குது. இதெல்லாம் மைண்டுக்குள்ள இருந்து நம்ம மறுபடியும் யோசிச்சு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அப்புறம் ஏன் இது வந்து மைண்டை விட்டு போக மாட்டேங்குதுன்னே தெரியல. என் லைஃப்ல எனக்கு ஞாபகம் வருது வந்து ரொம்ப அதிகம். யாருக்காவது ஃபோன் பண்ணா அதை மறந்துடுவேன். சரி ஓகேவா, அது என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்திட்டாடா என்று ஐயோ அம்மா என்ன குத்திட்டாடா போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா அது, எங்க இது, யார் பேசுறா? இதுல இன்னொரு நியூஸ் சேனல் நிகாரிகாவை வந்து அவங்களோட அந்த மற்ற காதலன் இருக்காருல்ல, அவங்க கதையை இப்போ இவங்க வந்து ஐயோ அம்மா குத்தி புட்டாடான்னு சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னொடனே இன்னொருத்தங்க வந்து வேற மாதிரி சொல்றாங்க. அவர் கணவர் அவரை திட்டியதற்கு பின் நிகாரிகாவும் அவரின் காதலனும் போனில் பல மணி நேரங்கள் சங்கீத ஸ்வரங்கள் பாடுறாங்க. இந்த நியூஸ்ல வந்து நிகாரிகாட புருஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க, அதுல வந்து நிகாரிகாட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஏன்னா ஒரு நியூஸை எத்தனை இப்படி மாத்துறீங்க? ஒருத்தர் ஐயோ அம்மா குத்தி விட்டாங்க, இன்னொருத்தர் பாடுறான் சார். ஆனா இதுதான் ட்ரெண்ட் ஆகுது, அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது. யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து நியூஸ்ல வந்திருக்கு போல. வாட்ரா டேய் வாட்ரா. உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்திவிட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து, சாரி மன்னிச்சிருங்க, நான் இது வந்து ஆக்சுவலா சிரிக்க கூடாது. ஆனா அந்த நியூஸ் வந்து நியூஸ் மாதிரி அந்த நியூஸ் ரீடர்ட்ட சொல்லுங்க, பாணிலே அந்த டயலாக் கூட சொல்லும்போது தான் கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. ஆனா சிரிக்க கூடாது, ஆக்சுவலா இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் தான் இது. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க, நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். அதாவது அந்த நியூஸை பார்த்து நான் சிரிக்கல, அந்த ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறாருல, இதை நினைச்சு தான் நான் சிரிச்சேன். என்னடா
இது எப்படா பண்ணீங்க? நீங்க ரொம்ப லேட்டுங்க, இவங்க போன மாசம் வந்துட்டாங்க. ஐயா நல்ல சீன் வந்துடக்கூடாது, உடனே காப்பி அடிச்சிடுவீங்களே. அண்ட் சில பிரதர்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல கருப்புசாமி படம் வந்தா அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் சொல்றீங்க. எதுனா இருந்தா என்ன பிரதர், சினிமா பார்த்து காப்பி அடிச்சா பண்ணா என்ன? இப்போ எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது காப்பி வேற, இன்ஸ்பிரேஷன் வேற. இன்ஸ்பிரேஷன்னா நீங்க ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி ஒன்று பண்ணணும்டா. ஐயா கருப்புசாமி ஊர் எல்லையில வருஷ கணக்கா இருக்காரு, அப்ப இன்ஸ்பயர் ஆகலையா நீங்க? என்ன உங்களுக்கு தோணல இது நல்லா இருக்கே அப்படின்னு நீங்க சுட்டுருக்கீங்க? சுட்டேன்னு ஒத்துக்குங்க. என்ன சார், இப்போ நம்ம கஜினி படம் கிறிஸ்டோபர் நோலன் அந்த கேரக்டரை பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகினாருன்னு சொல்லி நம்ம முருகதாஸ் எடுத்தாருல்ல, அது இன்ஸ்பயர். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லை, திடீர்னு பார்த்தோன்னே நல்லா இருக்கே, சரி இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோங்கிறது வேறு. பல கோடி வருஷமாக இருக்கிற கருப்பையாவை நீங்களும் உங்கள் ஊரில் கும்பிட்டுருப்பீங்க, அப்போயெல்லாம் தோணலை. சூர்யா நடித்தோடனே இன்ஸ்பயர். நல்லா இருக்கு சார், இதையே பண்ணுறோம். இது மாதிரி பண்ணவே ஒரு சின்ன ஐடியா எடுத்து அதை விட பெட்டராவோ இல்லை வேற மாதிரி ஒன்று பண்ணணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, அந்த மிளகா அரைக்கிற முதல் கொண்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதையே பண்ணலாமே. இது ரைட்டிங்னா இதுதான், கிளைமேக்ஸ்னா இதுதான், ட்விஸ்ட்னா இதுதான், இப்படி எழுதணும், இல்ல இதையே எழுதலாம். அப்பட்டமான காப்பிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு? அது மட்டும் இல்லாம சீரியலை வந்துட்டு யாருமே குறைச்சி மதிப்பு இல்லை. சீரியல் தான், சினிமா தான். இது மேல இது கீழே அப்படின்னா கிடையாது. ஆனா நீங்க அதுல பண்ற விஷயங்களை வச்சுதான் உங்களை வந்து ட்ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்க தனிப்பட்ட பண்ணல. இதுக்கான முழு பொறுப்புமே டைரக்டர் கிட்ட தான் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை அவங்க ஐடியா கொடுத்து இவங்க பண்ணி அது எப்படியா நடந்திருக்கலாம். ஆனா இந்த ஐடியா எப்படி நினைச்சீங்கிறத நீங்க தான் சொல்லணும். இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? ஒரு சீரியல் வந்துட்டு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குன்னா சம்பந்தமே இல்லாம இடைச்சோர்கள் மாதிரி இருக்கு. இதெல்லாம் புதுசா ஒரு படத்துல ஒரு நல்ல சீன் வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே அதை சீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி இவங்க ஒன்று பண்ணிடுறாங்க. சரி எதுவுமே ட்ரெண்ட் ஆகலைன்னா பழைய படத்துல இருந்து எடுக்கிறாங்க. இப்படிதான் பல சீரியல் ஓடிட்டு இருக்கு. இழிச்சவாய மாதிரி தெரியலனா? ஐ அம் லுக்கிங் லைக் இழிச்சவாயன். அதாவது உண்மையான கதைகள் இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள சீரியல் எல்லாமே ரியல் லைஃப்ல நடக்கிறது, குடும்பத்துல நடக்க பிரச்சனைகள் அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நல்லா இருக்கும். அதை பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இப்போ வரது எல்லாமே மோஸ்ட்லி அப்படி இல்லவே இல்லை. அது என்ன சொல்றேன்னு தெரியல. சரி ஓடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. சரி ஏதோ பண்றீங்க, பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஏன் நீங்க வந்து எக்ஸ்பிரஷனா கொடுத்துக்கிட்டு? ஆமாடா அப்படிதான் பண்ணோம், காப்பி தானே அடிப்போம், போங்கடா. என்ன பண்ண முடியுடா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சீரியல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் காப்பி, இதுல காப்பி, அதுல காப்பி, சீரியல் ரோல் போட்டு எனக்கே கடுப்பாது. அதான் காப்பி தானே அடிச்சிருக்காங்க, இதுல என்னடா இருக்கு அப்படின்னு இப்ப பண்றதே விட்டுட்டானா? எதே விட்டீங்க? யாருமே ஜனநாயகன் படத்தை பத்தி அப்டேட் கேட்கவே மாட்டாங்க. அப்ப நம்மள தவிர எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க போல. ஜனநாயகன் படத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. முன்னாடி அண்ணன் சிஎம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் சைனே இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜயின் டைட்டில் கார்டுனா ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜூன் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ரிலீஸ் ஆகல. சரி அப்டேட் ஆச்சு வரும்னு பார்த்தா அப்டேட்டும் வரல. முடிஞ்சிட்டா? இதுக்கப்புறம் அது வராதா? ஒருவேளை அந்த படத்தோட பர்பஸ் வந்து முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் அந்த படம் வருமா வராதா? அட்லீஸ்ட் ஓடிடிலாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கடா. இன்னுமாடா சர்டிஃபிகேட் கிடைக்கல அந்த படத்துக்கு? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஜனநாயகன் படம் வந்துருச்சுன்னா அவரோட கடைசி படம், அவரோட அந்த சினிமா கரியர் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்ல. இது எப்போ வரும்னே சொல்லாமல் இழுத்தோம்னா அவர் சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இதில் இன்னொருத்தங்க அந்த ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் இருக்காருல்ல, அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் போல இருக்கு. அவருக்கு விஜய் வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காரு. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படிங்க, அவங்க ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பதவி கொடுப்பீங்க? என்னன்னா டெல்லியில் இருக்கிற ஏதோ ஒரு இதுக்கு தமிழ்நாடு சார்பாக அவர் தான் பிரதிநிதி.
ஏன் ஒரு தமிழருக்கு அந்த இதை கொடுக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதில் எங்களுக்குமே அந்த கருத்து இருக்குன்னு வச்சுக்குவோமே. பிடிக்குமுங்கிறதுக்காக செய்கிற எல்லாத்தையும் அவன் அப்படியே பிளைண்டாக பார்க்க முடியாது. ஸோ சீமானெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ சட்டசபைக்கு அடுத்த முறை கூடும்போது யாராவது அதை பாயிண்ட் எடுத்து வச்சு இவர் அந்த ஜோசியருக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, பிரேமலதா அம்மா அதை கேட்டோன்னே அதை வாபஸ் வாங்குற மாதிரி யாராவது கேட்டு இதையும் வாபஸ் வாங்கி விட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இனி ஜனநாயகன் வராதுங்க. ஏன் சார், ப்ரொடியூசருக்கு நஷ்ட ஈடாக தான் வேலை கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ அதுக்கு தான் அரசு வேலை கொடுத்துருக்காரு, அப்போ அது நஷ்ட ஈடுக்கு சரியாக போச்சு, அப்போ ப்ரொடியூசர் இனி அந்த படத்தை பற்றி கவலைப்பட மாட்டார், படம் வராது சார் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் எங்களுக்குமே அதில் உடன்பாடு கிடையாது. இங்கே யாருமே இல்லையா, யாருமே இல்லாமல் அவர் அங்கேருந்து கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் அல்ல, ஆந்திராவில் தொழில் செய்தவர், எங்கே வேணாலும் தொழில் செய்யட்டும், தமிழ் கிடையாதுல்ல அவர். அப்புறம் என்ன சார், டெல்லியில் தமிழர்களுக்கு பிரதிநிதி யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களையாவது போடுங்க. அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க சம்மந்தமே எல்லாம் இவருக்கே வேலை கொடுக்கணும். சரி 500 கோடி ரூபா நஷ்டம் எடுத்து ஒரு வேலை அரசாங்க வேலை கொடுத்துட்டாரு, அப்போ படம் வராது சார் அப்படிங்கிற மாதிரி. ஐயா இது வரைக்கும் ஜனநாயகனை நான் பார்க்கவே இல்லை. நிறைய பேர் அதை அந்த இல்லீகல் காப்பியில் பார்த்துட்டாங்க. நான் படம் வரும் நம்ம அதனால சேர்ந்து தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வராதுன்னு ஒரு முடிவை சட்டு முட்டுன்னு சொன்னீங்கன்னா நானும் பார்த்துருவேன். வருமா வராதா சார்? சரி தியேட்டருக்கு வரலன்னா ஒரிஜினல் காப்பியாவது ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸில் கிப்ளிக்ஸ்லையாவது ரிலீஸ் பண்ணுங்க சார், அங்கேயாவது வாங்கி பார்க்கலாம். அதான் அவரோட கடைசி படம் தியேட்டருக்கு வராமல் எப்படி அப்படின்னா எப்போ சார் வர என்ன சார் நீங்கள் வீடியோ நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.